திமுக கவர்மெண்ட்டுக்கு மத கலவரத்தை தூண்டக்கூடாது என்பது நோக்கம் அல்ல, மதவாதம் செய்யணும், இஸ்லாமியர்களை தாஜா செய்து ஓட்டுக்களை அள்ள வேண்டும் என்பது மட்டும்தான் திமுகவுடைய நோக்கம். ஏன்னா அங்க தீபம் ஏற்றுவதை இஸ்லாமியர்கள் முதல்ல எதிர்க்கவே இல்லை. அந்த தர்காவை சேர்ந்த இஸ்லாமியர்கள் கூட எதிர்க்கவே இல்லை. இவங்களே தான் முதல்ல அதை எதிர்த்து கேஸ் போட்டாங்க திமுக தரப்புல. அந்த மலையில தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று கேஸ் போட்டவர் ராம ரவிக்குமார். அதுக்கு எதிராக அங்க தீபம் ஏற்றக்கூடாது, ஏற்றுனா இந்து முஸ்லீம் கலவரம் வரும் சொல்லிட்டு பதில் மனு தாக்கல் பண்ணது திமுக அரசு. ஆனா அந்த சமயத்துல எந்த இஸ்லாமியரும், அந்த தர்கா சிக்கந்தர் தர்காவை சேர்ந்தது இஸ்லாமியர்கள் உள்பட யாருமே அப்ஜெக்ஷன் தெரிவிக்கல. இவங்களாக முஸ்லீம்களை தாஜா, ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது இப்போ 3 மாசத்துல. சோ உங்களுக்கு நான் தான் பாதுகாவலன் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பதில் மனு தாக்கல் பண்ணிட்டு, அதுக்கு பிறகு அந்த இஸ்லாமியர்களில் ஒரு பிரிவினரை மட்டும் தூண்டி விட்டு நீங்களும் எங்க கூட எதிர்ப்பு தெரிவிங்க, எங்களுடைய மனுவில் நீங்களும் ரிஜாயிண்டரா சேர்ந்துக்கங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கு பிறகுதான் ரிஜாயிண்டராக அந்த தர்காவை சேர்ந்தவங்க அது கேஸ்குள்ள வந்தாங்க. இது ஒரு விஷயம்.